வாதமடக்கு கீரை துவையல் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது தொட்டுக்கு எதுவுமே வேணாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் ரசம் பண்ணலாம், அடை பண்ணலாம், சூப்பும் கூட பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதாங்க புளிய மரத்து கீரை மாதிரியே இருக்கும். கிராமப்புறங்களில் நிறைய இருக்கும். மூட்டு வலி உள்ளவங்க இதை சூடு பண்ணி ஒத்தனை கொடுத்தா மூட்டு வலி ரிலீஃப் கொடுக்கும். வாதமடக்கு கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புழிஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா சுருண்டு வரும், படப்படன்னு தெரிக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நல்லா சுருண்டு வந்து மாற்றி வச்சுருங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம்னா ஒரு 10-20 சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. இப்போ கீரையும் சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து வதங்க விட்டுட்டு தேங்காய் 1/4 மூடி சேர்த்துக்கோங்க. கீரை கசப்பாக இருக்கும். தேங்காய் போடும்போது அந்த கசப்பை வந்து பேலன்ஸ் பண்ணிவிடும். இப்போ வந்து நல்லா ஆற வச்சுட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. துவையலோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, மணத்தக்காளி கீரை துவையல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். செரிமான பிரச்சனை, வாயு பிரச்சனை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த துவையல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட செலவே இல்லை. ட்ரை